இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பசுமொன் பால் பண்ணை ஹோட்டல் உசிலம்பட்டி, யூனிட்டி வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்பெஷலிஸ்ட் காரைக்குடி. நம்ம காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே அதாவது கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய இயற்கை அழகு தான் முதல்ல நமக்கு நினைவுக்கு வரும். பனிபடர்ந்த சிகரங்கள், கண்ணாடி மாதிரி ஏரிகள், வண்ணமயமான பூக்கள் நிரம்பிய தோட்டங்கள் என காஷ்மீர் சொர்க்க பூமி என்பதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அழகுக்கு பின்னாடி ரத்தம் தோய்ந்த பல வரலாறுகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போர், கலவரம், மதச்சண்டை, வீரம், சகிப்புத்தன்மை, படையெடுப்புகள், மகத்தான ஆளுமைகள், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க. நம்ம அந்த காஷ்மீரை பற்றி பேசும்போது காஷ்மீர் அப்படின்னாலே அது இந்தியாவுக்கு சொந்தமானதா, இல்லை பாகிஸ்தானுக்கு சொந்தமானதா, இல்லை சைனாவுக்கு சொந்தமானதா அப்படிங்கிற பிரச்சனை ஒரு கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே போடிக்கிட்டு இருக்கலையா பிரச்சனை. உண்மையிலேயே காஷ்மீர் யாருக்கு சொந்தம் வாங்க தெரிஞ்சுக்கிடுவோம். நம்ம இப்போ காஷ்மீர் அப்படிங்கிற விஷயத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தான், சைனா மூணுமே பார்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ அதனால் பல விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியாது. சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச விஷயத்த இன்னும் சொல்லப்போனால் நார்மல் பப்ளிக் டொமைனில் கிடைக்க முடியாது, எல்லாருமே பார்க்க முடியாது. பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். என்ன எல்லாத்தையும் கோர்த்து ஒரு கோர்வையாக வச்சு ஒரு 4-5 புக்கு காஷ்மீரை பற்றி ஒரு 4-5 ஆத்தர் புக் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 4-5 புக்கையும் படிச்சுட்டு அதில் ஒரு தெளிவான புக்கு எனக்கு பிடிச்சது அது மாதிரி ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி தான் அந்த வீடியோ போடுறோம். ஸோ பாருங்கள். நம்ம அந்த காஷ்மீர் வரலாறை பற்றி முழுசாக பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 150 வருஷத்துக்கு பின்னாடி போக வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அந்தளவுக்கு போக வேண்டாம், அது உங்களுக்கே போர் அடிக்கும். ஸோ நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி காஷ்மீர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காஷ்மீர் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் விளக்கம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துருவோம். பிருத்திவிநாத் கவுல் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் காஷ்மீர் வரலாறு பற்றி எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு 3 விதமாக உருவாயிருக்கும், அதாவது 3 விதமான கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதில் இந்து புராணத்தைப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஷ்யப ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் அவர் அந்த பகுதிக்கு வந்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு மக்கள் வாழக்கூடிய தகுந்த இடமா மாற்றினார். அப்படி காலப்போக்கில் அப்படி உருவானது அந்த காஷ்மீர் அப்படின்னு இந்து புராணத்தில் சொல்கிறார் அவர். இஸ்லாமிய மரபுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கசேபி ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவர் வந்து அந்த காஷ்மீர் பகுதிக்கு வந்துட்டு அவர் உருவாக்குனாருன்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் சொல்கிறாங்க. அந்த பௌத்தரோட நம்பிக்கை இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்தியதி கை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து தான் அந்த காஷ்மீர் அப்படி பகுதி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது 3 விதமான கதைகள் இருக்குது. இந்த காஷ்மீரை பொறுத்த அளவுக்கு 3 விதமான கதைகள் சொன்னால் கூட நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால நாகரிகத்தையும் நம்பிக்கையின் சங்கமத்தையும் நமக்கு உணர்த்துது. பலகட்ட போராட்டத்துக்கு பின்னாடி 1947 இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது அவன் சும்மா போகல, இந்தியாவை 2 பிரித்து வச்சுட்டு போகிறான். இந்தியா பாகிஸ்தான் 2 பிரித்து வச்சுட்டு போகிறான். அப்போ தான் பஞ்சாயத்து நமக்கு ஆரம்பிக்குது. அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அதிகமாக வாழ்கிறது வந்துட்டு முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, இந்துக்கள் நிறையா இருக்காங்க. போகும்போது பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னா, யார் எங்கேனாலும் விருப்பப்பட்டால் போய் இருந்துக்கலாம் அப்படின்றான். இப்போ இங்கே இந்துக்கள் இங்கே இருக்காங்களா, நீ பாகிஸ்தானில் இருக்கணும் இருந்துக்குங்க, அதே போல் அவங்க வந்து இங்கே இருக்கணும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் கலவரம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த பார்டரில் இருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு இந்துக்கள் அதிகமாக இருக்கவங்க ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ளே சேர்ந்துடுறாங்க. அந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம் அதிகமாக இருக்கவங்க ஃபுல்லாக அப்படியே பாகிஸ்தானில் சேர்ந்துடுறாங்க. இப்படி தான் 2 பிரியுது அது. அந்த டைமில் வந்துட்டு ஒரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரன் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஆண்டான் அப்படின்னு சொல்லிட்டு 300 வருஷம் ஆண்டு தரமாக உண்மை தான். ஆனால் இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரன் ஆளவே இல்லை. நம்மளை 60% நேரடியாக தான் பிரிட்டிஷ்காரன் ஆண்டான், மீதி 40% அவங்க ஆளல மறைமுகமாக தான் ஆண்டாங்க. அந்த டைமில் இந்தியாவில் 540 சமஸ்தானமாக தான் பிரிஞ்சிருந்துச்சு அப்போல்லாம். இப்போ தான் மாநிலம் தனித்தனியாக சொல்கிறோம், அப்போ வந்து சமஸ்தானம் தான். அப்போ வந்துட்டு அந்த சுதந்திரம் வாங்க முடிஞ்ச டைமில் இந்தியாவோட எருமை மனிதன் சொல்ல முடியாது வல்லபாய் பட்டேல் அவரோட பெரும் முயற்சியால் பல சமஸ்தானங்கள் இந்தியாவோட சேர்ந்துச்சு. அப்போ பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவோட இணைஞ்சிட்டா கூட 2 சமஸ்தானம் மட்டும் இந்தியாவோட சேர மறுக்கிறாங்க. ஒன்று ஹைதராபாத் சுனாகத் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குஜராத் பகுதியை சேர்ந்தவர், ஆனால் ஹைதராபாத்தை ஆள்றாங்க அந்த மன்னர். ஸோ அவரும் அந்த காஷ்மீர் மன்னர் 2 பேர் மட்டும் நாங்கள் இந்தியாவோடும் சேரல, பாகிஸ்தானோடும் சேரல, நாங்கள் சுயேட்சையாக தனியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த சுனாகத் மன்னர் இருக்கார் இல்லையா, அந்த ஹைதராபாத் மன்னர், அவர் பொறுத்தளவுக்கு 1947 வந்துட்டு பாகிஸ்தானோட இணைஞ்சலான்னு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அந்த டைமில் ஹைதராபாத்தை பொறுத்தளவுக்கு இந்துக்கள் தான் அதிகம். ஸோ இந்துக்கள் எல்லாம் போராடி அதை ஒத்துக்கல அவங்க. ஸோ அப்போ பெரிய போராட்டங்கள்லாம் வந்துச்சு. இந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை நம்ம சொல்ல முடியாது. இப்போ இது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாருனால இந்த இடத்துல பெரிய போராட்டம் நடந்துச்சு. இது நம்ம சொல்ல முடியாது வெளியில், சரியா? அப்படியே வச்சுக்கோங்க. இது இந்த இடத்துல பெரிய போராட்டம் நடந்து கடைசியாக 1949 அந்த ஹைதராபாத் நிஜாம் வம்சமும் இந்தியாவோடய இணைஞ்சிருச்சு. இந்த காஷ்மீர் மன்னரை பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய பணக்காரர், உலக பணக்காரில் அவர் ஒருத்தர் சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து அவர் இந்தியாவோட இணைய மறுத்துக்கிட்டே வர்றாரு. இந்திய இராணுவமும் அவரோட தொடர்ந்து பேசுகிறாங்க, பலகட்ட நடவடிக்கைகளை பேசுகிறாங்க. பட் எந்த ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ ஃபைனலாக சுதேச சமஸ்தான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அது மூலியமாக காஷ்மீர் மன்னரும் இந்தியாவோட இணைஞ்சிறாரு.
1949 ஏப்ரலில் அவர் இணைஞ்சிடறாரு. ஒட்டுமொத்த எல்லா சமஸ்தானமும் இந்தியாவோட வந்துருச்சு. இந்தியா சுதந்திரத்துக்கு பின்னாடி காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அது கொஞ்சமாக வளர்ந்து ஆரம்பிக்குது. அதில் ஷேக் அப்துல்லா அப்படிங்கிறவர் காஷ்மீரில் முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ அந்த டைமில் நேரு ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்துட்டு பிரிவு 370 35A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சிறப்பு அந்தஸ்து மூலமாக காஷ்மீருக்கும் இந்திய கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு வளர்ச்சியோ இல்லை ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா, ஒரு நாட்டோட பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, இந்தியாவோட நாணயம், அந்த வெளிநாட்டு உறவு எல்லாமே வந்துட்டு இந்திய கட்டுப்பாட்டிலையும், மாநில உரிமை வந்துட்டு காஷ்மீருக்கோட கட்டுப்பாட்டிலையும் போயிடும். காஷ்மீரை பொறுத்தளவுக்கு பல பகுதிகள் இந்தியாவோட இணைஞ்சிட்டாலும் காஷ்மீரில் இன்னும் சில பகுதிகள் தனியாக தான் இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, 1950 ஏற்கனவே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 பகுதியாக பிரிக்கிறதா ஜம்மு காஷ்மீர் ஒரு பகுதியாகவும் லடாக்கும் தனி பகுதியாக 2ஆக பிரித்து மத்திய அரசு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஜம்முவை பொறுத்தளவுக்கு இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, காஷ்மீரை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் பகுதி, லடாக்கை பொறுத்தளவுக்கு பௌத்தர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. அங்கே அந்த லடாக்கில் ஒரு பகுதி இருக்குது, அர்ச்சைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதை வந்துட்டு சீனா அது தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. அந்த காஷ்மீரில் லடாக்கில் ஒரு பகுதியை தான் சீனாவும் தன்னோட பங்காக எடுத்துக்கிடுச்சு. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை போர் வந்திருக்கு. அதில் 3 போர்கள் காஷ்மீருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ அப்படின்னா, 1948 முதல் போர், அது பேர் காஷ்மீர் யுத்தம்னு சொல்லுவாங்க. 2வது 1965 2வது போர். 3வது 1971 பங்களாதேஷை பிரிக்க சொல்லி பாகிஸ்தான் நம்மளோட போர் போடுறாங்க. 4வது 1999 கார்கிலில் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோமே நம்ம. ஸோ அதுதான் அந்த 4வது போர். அது ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்பட்ட, மறைக்கப்பட்ட, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறபோது அது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் ஒரு மேலோட்டமாக காஷ்மீர்னா என்ன, அதோட வரலாற்று என்ன அப்படிங்கிறது ஓரளவு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட வரலாற்றை நம்ம தானே தெரிஞ்சுக்கணும். இருக்குது ஸ்ரீநகர், இது பக்கத்தில் ஸ்ரீநகர், இது ஃபுல்லாக இந்தியா கண்ட்ரோலு. இங்கிட்டு பண்ணோம் அப்படின்னா இது இந்த ஃபுல்லாகவே பாகிஸ்தான் கண்ட்ரோலு. இந்த புல்வாமா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு அடி அடித்தான் அந்த புல்வாமா. இது இந்த சிவப்பு ரெட் லைன் கோடு போது பார்த்தீங்களா, இதுதான் பார்டர். இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது போட்ட கோடு, இன்ன வரைக்கும் அந்த கோடு அப்படியே தான் இருக்குது. மேலே போனீங்க அப்படின்னா, அதாவது இந்தியா பாகிஸ்தானை தனியாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சைனாவுக்கு பாகிஸ்தான் கொடுத்த இடம் அது. அப்படியே இங்கிட்டு வாங்க, இது இந்தியாவிலேருந்து அத்துமீறி சீனாக்கான அவனை எடுத்த இடம் இது, இந்த அக்ஸாப் சிங் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் டோட்டலாக ஜம்மு காஷ்மீரோட டோட்டல் வரைபடம். இதுதான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக தான் போடுறேன். எது எப்படியோங்க, எவ்வளோ ரம்மியமான அழகை சுமந்துள்ள இந்த ஜம்மு காஷ்மீர் இன்னும் எத்தனை ரத்த வரலாற்றை சுமக்க வேண்டுமோ தெரியவில்லை.